பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவிட்டியான மனநிலைமை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சேஞ்ச் பண்ணும். சீரியஸாகவே அது உண்மை. ஸோ நம்மளால் முடியும், இது நடக்கும் அப்படின்னு தீர்க்கமாக நம்ம எதை அதிகமாக நம்புகிறோமோ அது கண்டிப்பாக 100% உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு உண்மையாகவே என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிளான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் காலையில் அந்த 3:30 to 5:30 அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, அந்த டைமில் நம்ம நினைக்கிறது, நம்ம எழுதுறது எல்லாமே நம்ம கற்பனை பண்ணுறது எல்லாமே நடக்கும். அதை சரியான முறையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் நம்மளால் எதையும் சாதிக்க முடியுங்கிறத நான் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு. அதே நேரத்தில் நிறைய வீடியோஸுக்கு கீழே ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் வேறு எந்த வீடியோ போட்டாலும் சரி அதை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க. அந்த 48 டேஸில் நாங்கள் பண்ணி எங்களுக்கு இது நடந்துச்சு, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. பர்சனலாக வாட்ஸ்அப்பில் எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறீங்க, கால் பண்ணி கூட எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக தேங்க்ஸ் பண்ண வேண்டியது எனக்கு கிடையாது, பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டியது கடவுளுக்கு. அங்கே தான் நீங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். எப்போ நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே நடக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த 48 டேஸ் பிரம்ம முகூர்த்தத்தை 4 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நான் ஃபாலோ பண்ண ஸ்பிரிச்சுவல் மெத்தேடே அது ஒன்று தாங்க. ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வீடை பாசிட்டிவாக ஆக்குறது, பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் போட்டுக்கிறது, பாசிட்டிவான விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது, பண்ணுறது, அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் பண்ணேன். ஸோ முதல்ல 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு 48 டேஸ் அந்த பிரம்ம முகூர்த்த நேர பூஜை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன மிராக்கிள் நடந்துச்சுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட சேலரி வெறும் 18,000 மட்டும்தான். ஆக்சுவலாக நாங்கள் மேரேஜ் ஆகும்போது என் ஹஸ்பண்டுக்கு 12,000 சேலரி, 12,000 ரூபாய் சேலரி. கல்யாணம் ஆகி என்னோட ஃபஸ்ட்டு பேபிக்கு 8 மாதம் இருக்கும்போது 18,000 ரூபாய் சேலரி, 6,000 இன்க்ரிமெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். நான் ஒரு பெரிய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஜீரோவாக இருந்தேன், எதுவுமே இல்லாமல் இருந்தேன். அப்போது நல்ல சம்பளம் கிடையாது. ஸோ நானும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஏர்ன் பண்ணுறது, திரும்பவும் நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கோமே, ஸோ எல்லாருமே நம்மளை வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்களே, நம்ம நிறைய விஷயத்தை இழந்துட்டோன்னு சொல்லி நம்மளை ரொம்ப இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்னா, நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அந்த சமுதாயமும் சரி, இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் சரி, உறவுகளும் சரி, சொந்தக்காரங்க, பிளட் ரிலேஷன் எல்லோரும் எப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. கரெக்டாக? அதே இது நம்ம யார் பணத்தையும் நம்ம எடுக்கலை, யாருக்கும் துரோகம் பண்ணலை, எந்த ஒரு தவறும் செய்யலை, நம்மளோட பணத்தை நம்ம இழக்கும்போது எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே இப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு ஏகப்பட்ட டிப்ரெஷன், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த அவமானமான பேச்சுகள் எல்லாம் நடக்கும். அந்த விஷயம் எங்களோட வாழ்க்கையில் நடக்கும்போது, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது தான் திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கு வரணும். இந்த ஃபெயிலியரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. திரும்ப எப்படியாச்சும் நம்மளுடைய இந்த ஸ்டேட்டஸை, அந்த ஃபினான்ஷியல் க்ரோத்தை நம்ம கொண்டு எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு வைராகியம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதோட தேடலில் எனக்கு கிடைச்ச விஷயந்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது. சீரியஸாகவே சொல்கிறேன், நான் ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது, 100ல் ஒரு 99 பேர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த 3:20 இல்லை 3:30ன்னு வச்சுக்கோங்களேன், 3:30 to 5:30 இருக்கிற அந்த 2 மணி நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு அகல் விளக்கோ இல்லை ஏதோ வேறு விளக்கு போட்டு நம்மளோட இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வமோ நம்ம கும்பிடும்போது, சாமியோட நம்பிக்கை இல்லாதவங்க கூட நார்மலாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு, ஸோ இந்த இயற்கை இந்த பிரபஞ்சத்தின் வழியாக நம்ம என்ன விஷயங்கள் கேட்குறோமோ இது கண்டிப்பாக சொல்கிறேன் 100% நடக்கும். ஸோ இதைத்தான் அப்போ இந்த விஷயத்தை ட்ரை பண்ணால் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத நோக்கி தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். 4 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 48 டேஸ்க்கு முன்னாடி முதல் நாள் விளக்கேற்றும் போது நான் நினச்சது, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வேலை வேணும், 2 பேருமே ஏர்ன் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆளோட ஏர்னிங்ஸ் பத்தாது. ஸோ 2 பேருமே ஏர்ன் பண்ணணும். முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு மினிமம் 40,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு பிரார்த்தனையாக வச்சேன். 48 டேஸும் நைட்டு 2 மணிக்கு தூங்கினாலும் சரி, இல்லை 4 மணிக்கு, ஏன்னா அது காலையில் 3 மணிக்கு 4 மணி வரைக்கும் நான் முழிச்சே இருந்ததெல்லாம் நைட்லாம் தூக்கமே வராது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்.
ஸோ ஏன்னா இந்த மாதிரி இந்த எல்லோரும் நம்மளை இப்படி பேசுகிறாங்களே அப்படி பேசுகிறாங்களே, நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கோமே, ஸோ திரும்ப நம்ம எப்படி வரப்போகிறோம், நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத யோசிச்சு சில நாள் நைட்டில் எனக்கு டோட்டலாக தூக்கமே வராது. ஸோ அப்படிலாம் நைட்டு விடிய தூங்காமல் காலையில் டேரெக்டாக 4:30 மணிக்கு போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்ட நாள்லாம் இருக்குது. சீரியஸாகவே சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார், நீ ரொம்ப இதை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுற, ஸோ இந்த அளவுக்கு வந்து போகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நினச்சது என்னென்னா, நான் பண்ணுவேன், நான் 48 டேஸும் நான் பண்ணுவேன். ஸோ இந்த பீரியட்ஸ் டைம் 3 டேஸ் வந்தோடனே அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி நான் ஃபாலோ பண்ணேன். நிஜமாகவே சொல்கிறேன், அந்த 48 டேஸ் என்னை முடிகிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சிது. இத்தனைக்கு அவர் எந்த கம்பெனியும் ஏறியலைங்களே, எங்கேயுமே ரெஸ்யூம் கொடுக்கவே இல்லை. கால் பண்ணி அவர் வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய கம்பெனி. ஆக்சுவலாக அந்த நேம் நம்ம இங்கே சோஷியல் மீடியாவில் சொல்ல வேண்டாம், அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போது 30,000 உங்களுக்கு சேலரி, 32,000 சம்பளம்னு சொன்னாங்க. உடனே வீட்டுக்காரர் சொன்னார், நீ சொன்ன மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் நீ சொன்ன 40,000 சம்பளத்தில் கிடைக்கல, 32,000 தான் புடிமான போக வருமானு சொன்னாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு சம்பளம் கிடச்சிச்சு நான் நினச்சேன். பட் அதுக்கு அடுத்த நாளே வந்து அந்த கம்பெனி ஹெச்ஆர் கால் பண்ணி உங்களுக்கு 38,000 சேலரி, 40+ அதாவது 40,000 சொச்சம் வந்து சம்பளம், புடிமானம் போக 38,000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், நான் நினச்சதில் ஒரு 1% கூட எனக்கு வந்து நெகட்டிவாக நடக்கலை. நான் கேட்ட சம்பளம், நான் கேட்ட வேலை எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. இன்னொன்று, நான் எனக்கும் வந்து ஒரு வருமானம் வேணும்னு நான் கேட்டிருந்தேன். சீரியஸாகவே அப்போ நான் வீட்டில் தான் இருந்தேன். என் குழந்தைக்கு வந்து 1.5 வயசு தான் ஆயிடுச்சு. அப்போ தான் கொரோனாவும் முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு வந்து எங்கேயுமே நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே வந்து டிலே ஆகிடுச்சு வேலைக்கு போய். திடீர்னு எங்கே போகிறது, ஸோ பாப்பாவை யார் பார்த்துப்பானா, யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், பிளாங்காக இருந்தேன், கையில் காசு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாமல் தான் சாரீ பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சோப் பிஸ்னஸ், இது எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சாரீ, அப்புறம் ஜுவல்ஸு. ஸோ என்னோடய லைஃப்பில் இப்படி தான் நான் என்னோடய ஏர்னிங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு நடந்துச்சு, எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நினச்சது அந்த டயத்துக்குள்ளே நடந்துச்சு. சீரியஸாகவே அதுக்கு காரணம் அந்த டிசிப்ளினாக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணது. இப்போ நிறைய பேர் நான் வந்து இந்த 48 நாள் நீங்கள் காலையில் இருந்துச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது தெரியுமா, காலையில் வந்து நான் அவசியம் குளிக்கணுமா அப்படிலாம் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க. குளிக்கணுமா, நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் குளிக்கணுமா, குளிக்காமல் பண்ணக்கூடாதா, எனக்கு குளிக்க முடியலை காலையில், எனக்கு தூக்கம் வருது அப்படிலாம் சொல்கிறீங்களே. லைஃப்பில் வந்து நம்ம ஒரு அடுத்த டக்குன்னு ஒரு 10 படி மேலே ஏறி போகணுன்னா எவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவ்வளோ விஷயத்துக்கு பதிலாக காலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு விளக்கு போட போகிறோம், அவ்வளோதான். இது நீங்கள் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த விஷயம் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் அதை நம்பவே இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். ஆனால் அது நடந்ததுக்கப்புறம் நம்பினார். அடுத்தடுத்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, அடுத்து எனக்கு ப்ரொமோஷன் வேணும் நீ கேளுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நான் ப்ரொமோஷன் வேணும்னு நெக்ஸ்ட் இயர் நான் இருந்தேன். அந்த நெக்ஸ்ட் இயர் இருக்கும்போது அவங்களுக்கு அதே கம்பெனியில் பெர்மனன்ட் ஜாப் கிடச்சி சேலரி இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. புரியுதுங்களா? சீரியஸாகவே நான் சொல்கிறேன், நம்ம நினச்ச எல்லா விஷயங்களும் நடக்கும். எப்போ நடக்கும்னா அது 100% நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எஃபர்ட் போடுறோமா, அதுதான். ஸோ இது வந்து மூட நம்பிக்கையெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதில் சில பேர் எல்லாம் 2-3 கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு, 48 நாள் காலையில் எழுந்துச்சு விளக்கு போட்டால் எனக்கு எல்லாமே நடந்துருமா, இதெல்லாம் ரொம்ப மித்தாக இருக்குது, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையாக இருக்குன்னா இது ஒரு மூட நம்பிக்கை, இது நினச்சா இது நடக்காது நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது, அதுதான் உண்மை. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறதுக்கோ அது உங்களோட டேஸை தான் வீணாகும். புரியுதுங்களா? ஸோ சீரியஸாகவே எவ்வளோ பிரச்சனையோடு இருக்காங்க, அவங்களுக்குலாம் நிஜமாக சால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. டெய்லி எனக்கு எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா, இந்த 48 டேஸ் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த மிராக்கிளால் தான் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்துச்சு. நிறையா சேவ் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய ஜுவல்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன், நிறையா சீட் போட ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி அந்த 18,000 சம்பளத்துலேருந்து இன்றைக்கி மோர் தென் 80 சம்பளத்துக்கு போயிருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பிரபஞ்சமும் நம்ம கும்பிடுற வணங்குற தெய்வம் தான். சீரியஸாகவே நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட டக்குன்னு ஒரு 2 மாதத்துலேயே என்னோடய லைஃப்பில் அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு. டக்குன்னு எப்படி சொல்கிறது, இந்த மேஜிக் நடக்கும் பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, டக்குன்னு இந்த கூரையை பிச்சுட்டு உள்ளே எப்படி நமக்கு பணம் தங்கம்லாம் கொட்டுமோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து உடனே மாறும். இது வந்து உண்மையான ஒரு விஷயம், இது வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ இது பொய்ன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நடந்தது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்.
என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் தயவு செஞ்சு சீரியஸாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 மணி நேரம் நீங்கள் லைஃப்பில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதான் லைஃப் லாங் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. அது ஒன்றா டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நாளையிலேருந்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது, நிறைய ஷார்ட்ஸ் வரப்போகுது. முக்கியமாக இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். எனக்கு நிறைய இதுக்கு நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்குது. அதனால் எல்லாமே நம்ம செஞ்சு காட்டலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற விஷயத்தை, இப்போ பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாலகிராமம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து வச்சுருக்கிறேன். அதாவது தர்பதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் எப்படி வைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதை நான் வந்து செஞ்சு காட்டுறது, பாசிட்டிவான விஷயங்கள் என் வீட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் நாளையிலேருந்து உங்களுக்கு வீடியோஸை கவர் பண்ணி நான் வந்து பேசி காட்ட போகிறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பாய்.